ஹாய், ஐம் சிசிலியா அண்ட் திஸ் இஸ் ஆல்ட்ரிக் எக்ஸலன்ட் சொல்யூஷன். இன்னைக்கு ஒரு டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெல்லிங், அதாவது ஒரு ப்ராப்ளமெட்டிக் ஸ்பெல்லிங். எப்போ பாரு இது நம்மளுக்கு ஒரு செகண்ட் கரெக்டாக தப்பான்ற மாதிரி ஒரு இது வர மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கன்சீவ் எடுத்துக்கோங்க. CONCEIVE கரெக்டா? CONCIEVE கரெக்டா? CONCEIVE தான் கரெக்ட். ஓகே, அப்போ அடுத்தது எப்பயுமே EI தான் வருமா அப்படின்னு கேட்டால், சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிலீவ், BELIEF கரெக்டா? BELEIF கரெக்டா? BELIEF தான் கரெக்ட். ஸோ எல்லுக்கு பின்னால் IEF தான் கரெக்ட். இப்போ ரொம்பவே குழப்பமாயிடுச்சுல, என்னடா முதல்ல EI இன்னும் இப்போ ஐன்றோம், இதில் எதுடா கரெக்ட் அப்படின்றீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த ரெண்டு வேர்டை எடுத்துப்போம். கன்சீவ், பிலீவ், இது ரெண்டையுமே சீவ். அப்ப இந்த சீக்கு பின்னால ஒரு லாங் ப்ரொனவுன்ஸ் பண்றப்பதான் இந்த EI எழுதுறோம். அதே மாதிரி பிலீவ், எல்லுக்கு பின்னால ஒரு லாங் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு தான் I எழுதுறோம். ஸோ இந்த லாங் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் ஒன்று EI இருக்கணும், இல்லாட்டி I இருக்கணும். இதுல தாங்க இதுக்கு இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, சி வந்தா மட்டும்தான் EI எழுதுவோம். சரியா? மற்ற எந்த ஆல்பபெட் வந்தாலும் லாங் ப்ரொனவுன்ஸ் பண்றதா இருந்தா I தான் எழுதணும். புரிஞ்சதா? ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாப்போமா எக்ஸாம்பிள். பீஸ், இப்போ பீ, அப்ப பீஸ் அதுக்கு பின்னால என்ன வரும்? I. கன்சீட், இப்போ சி வந்துருச்சு, அப்போ சிக்கு பின்னால EI. ஃபீல்டு, எஃப்க்கு பின்னால IE. கேரீட், ராக்கு பின்னால IE. ரிசீவ்டு, இப்போ சிக்கு பின்னால EI. மூவி, பிக்கு பின்னால IE. பர்சீவ், சிக்கு பின்னால EI. அவ்வளவே தான். ஸோ இனிமேல் இந்த மிஸ்டேக்கே நம்ம விட மாட்டோம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லாங் ப்ரொனவுன்ஸ் பண்ணி EI இல்லாட்டி IE எழுதுறதா இருந்தா சிக்கு பின்னால மட்டும்தான் EI எழுதுவோம். மற்ற எல்லா ஆல்பபெட்ஸ்க்கும் பின்னால IE தான் எழுதணும். இனிமேல் மிஸ்டேக் கூட மாட்டோம்ல, கரெக்டா எழுதுவோமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பாய்.